இன்றைக்கி நம்ம கையில் ஒரு மாங்காய் கிடச்சிது. அசுமா விடக்கூடாதுன்ட்டு சமைக்க ரெடி பண்ணிட்டோம். மாங்காய் நல்லா சீவி எடுத்து வச்சாச்சு. பாஸ்மதி அரிசி, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பாஸ்மதி அரிசியை 3/4 வேக்காடுக்கு நல்லா வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்ததும் அதில் கொஞ்சமாக கடுகு, அது கூடவே பொடிசாக நறுக்கின இஞ்சி, பொடிசாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் தக்காளி, 2 பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்குனதும் அது கூடவே நம்ம சீவி வச்சுக்கிற மாங்காய் அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வத்தல் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டதும் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தையும் அது கூடவே கொட்டி டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமாக நெய், கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா நம்மளுடைய மாங்காய் சாதம் ரெடி ஆகிடும். இதை சூடாக சாப்பிட்டா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.